ஒரு காலத்தில் பரந்த மற்றும் பழமையான காட்டின் ஆழத்தில் லீலா என்ற சிறிய சிறுமி வசித்தாள். இளமை வயதில் தன்னையன்று யாருமின்றி தவித்தது. அவள் எப்படி தனியாக இந்த பச்சை அடர்ந்த காட்டில் வந்துவிட்டாள் என்பது நினைவில் இல்லை. அந்த காடு, அதன் ஆகாசம் தொடும் மரங்களும் இலைகள் கிசுகிசுக்கும் ஒலிகளும் அவளின் வீடும் குடும்பமாகிவிட்டது. லீலா ஒரு ஆர்வமுள்ள மற்றும் தைரியமான சிறுமி. காடின் மொழியை அவள் புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டாள். இலைகள் கிசுகிசுக்கும் ஒலி, பறவைகள் சிட்டாகும் ஒலி மற்றும் தேனீக்கள் மெல்லச் சொரியும் ஒலியும். ஒவ்வொரு காலையும் அவள் விடியலின் இசையோடு எழுந்தாள். மரமேடியின் ஒலிகளும் குரலும் மற்றும் கிசுகிசுக்கும் ஒலிகளும் சேர்ந்து ஒலிக்கும் ஒலிக்கூட்டத்தின் ஒலியோடு. அவளின் நாட்கள் சாகசங்களும் கண்டுபிடிப்புகளும் நிறைந்தவையாக இருந்தது. பாதுகாப்பான பாதைகளை, தங்க வரிகள் போல இலைகள் வழியாக சூரியன் படிந்த இடங்களை மற்றும் தெளிவான ஓடைகளை அவள் அறிந்திருந்தாள். லீலா காட்டின் பலவந்தை அங்கத்தினருடன் நட்பு கொண்டாள். தந்திரமான குரங்குகள் அவளோடு விளையாடும். கொடி கொடியாய் தொங்க அவளை பின்பற்றி மூத்த யானையை அவள் தாத்தா என அழைத்தாள். அவளுக்கு தன்னுடைய முதுகில் ஏற்றிச் சென்றான். காட்டின் மறைவான பகுதிகளை அவளுக்கு காட்டினான். லீலாவின் மிக நெருங்கிய நண்பர் மிருகமாடான சாயா. சாயா லீலாவை குழந்தையாக இழந்தது. அடர்ந்த புதருக்குள் அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்து காத்திருந்தான். இரவின் மறைவுகளில் இருந்து அவளின் பாதுகாப்புக்கு கவனித்துக் கொண்டான். சாயா அவளுக்கு அமைதியாக இயங்க, சுற்றுச்சூழலை கலந்து கலக்க மற்றும் காட்டு சின்னங்களை படிக்க கற்றுக் கொடுத்தான். ஆண்டுகள் செல்ல லீலா காட்டில் வாழ்ந்து மற்றும் வாழ்வதற்கு மிக நன்கு பழகினாள். எந்த பழமும் மூலிகையும் சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானது என்பதையும், அகன்ற இலைகள் மற்றும் உறுதியான கிளைகள் கொண்டு தற்காலிக இல்லங்களை எவ்வாறு கட்டுவது என்பதையும் கற்றுக்கொண்டாள். அவள் சில எளிய கருவிகள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்கினாள். இயற்கையை பார்த்து மற்றும் அதன் மூலவளத்தை பயன்படுத்தி. ஒரு மாலை சூரியன் தென் திசைக்கு மூழ்கி வானத்தை ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறங்களில் அலங்கரிக்க லீலா அவளுக்கு தெரியாத ஓர் ஒலியை கேட்டாள். மெதுவாக மூடப்பட்ட அழுகையை. அந்த ஒலியை பின்பற்றி அவள் சிறிய குழந்தையாய் ஒரு சிறுவனை கண்டாள். அவள் வயதுக்கு சமமானவனை பெரிய புறாவி அருகே நிழல் கீழ் தாங்கியிருந்தான். அவன் அழுக்காகவும் பயம் கொண்டு தவித்தவனாய் அழுதியாய் இருந்தான். லீலா மெதுவாக அவனுக்கு அணைத்தாள். அவள் ஒரு காலத்தில் மிக பயந்தது மற்றும் தனிமையில் உணர்ந்தது நினைவுபடுத்தியது. அவன் சில பழங்களை அளித்தாள் மற்றும் அவளுடைய ஜீவராசிகளுடன் பேசும் நிதானமான குரல்களில் அவனோடு பேசினாள். படிப்படியாக சிறுவன் அமைதியாகினான். அவனுடைய பெயர் ஐடன். அருகிலுள்ள கிராமத்திலிருந்து வழிதவறி வந்து இழந்து விட்டான். அடுத்த சில நாட்களில் லீலா மற்றும் சாயா ஐடனை அவன் கிராமத்திற்கு திரும்புவதற்கு சாத்தியமில்லை. இந்த பயணத்தில் ஐடன் லீலாவின் அறிவையும் மற்றும் அவளுடைய காட்டுடன் உள்ள ஆழ்ந்த உறவையும் வியந்தான். அவளை ஒரு சிறுமியாக மட்டுமின்றி காட்டின் ஒரு பகுதியாகவே, அதன் ஆவி மற்றும் தாங்குநிலை அவளிடமே இருந்தது என கண்டு மகிழ்ந்தான். நாங்கள் இறுதியாக கிராமத்தை அடைந்தபோது ஐடனின் குடும்பம் மகிழ்ச்சி மற்றும் நன்றியுடன் பெருமையடைந்தது. அவர்கள் லீலாவுக்கு தங்குமிடம் மற்றும் குடும்பத்தை அளிக்க முனைந்தனர். ஆனால் லீலா தயங்கினாள். காடு அவளுடைய உண்மையான வீடு மற்றும் அதை விட்டு போக முடியாத ஆழ்ந்த இணைப்பை உணர்ந்தாள். அவளுடைய முடிவை புரிந்து கொண்டு ஐடனின் குடும்பம் நன்றியாக ஒரு சில உபகரணங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார்கள். லீலா காடு திரும்பினாள். அவளுடைய மனம் பெருமையுடனும் மற்றும் அவளுடைய வீட்டுக்காக அளவுக்கு அதிகமான பாசத்தோடும். அவள் அங்கு தொடர்ந்து வாழ்ந்தாள், காட்டின் காவலாவி போல, தனது நண்பன் சாயா மற்றும் அவளின் குடும்பமான மிருகங்கள் அனைத்துமுடன். முடிவில் பழைய காட்டின் இதயத்தில் தனிமையில் வாழ்ந்த சிறுமியின் கதையானது. ஆனால் உண்மையில் ஒருபோதும் தனிமையில் இல்லை. வியப்பூட்டும் மற்றும் உளமூட்டும் கதையாக வளர்ந்து தலைமுறைகளுக்கு பிரேரணையாக ஆனது.